ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா சின்ன அட்ரஷிப்பில் எபிசோட் 327 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள 10 மணி லைக் கொடுத்துருங்க, இப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, நான் தான் உன்னை முழுங்கிட்டேனே, எப்படி தப்பிக்க போறேன்? அத பத்தி மறந்தே போயிட்டேனே, இப்போ என்ன பண்றது? என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு. என் மேல இருக்க சங்கிலியை கழட்டினா நானே உனக்கு வழி சொல்றேன். அப்படியா? ஆனா அதுக்கப்புறம் உங்களை எப்படி தடுக்கிறதுன்னு நீங்க சொல்லலையே. ரொம்ப சுலபம், ஒரே விஷயம்தான். கொள்கைகளோட இருக்கக்கூடிய ஜின் சுருக்கியை எப்போ நான் நம்பவே மாட்டேன் தெரியுமா? அதே மாதிரி டெய்ல்டு பீஸ்ட நண்பனாக்கணும்னு நினைக்கிற உன்ன மாதிரி முட்டாள நான் நம்பவே மாட்டேன். அப்புறம் சுருக்கமா சொல்லணும்னா, என்ன நீ விடுவிக்கிறதுனால மட்டும் நான் உன்னுடைய கூட்டாளி ஆயிடுவேன் நீ நம்பிடக்கூடாது. இது பேசுறதுலே தெரிஞ்சிச்சு. இது நான் எதிர்பார்த்த ஒரு பதில் தான். எல்லா டைம்ல ஒரே மாதிரி தான். என்ன பொறுத்த வரைக்கும் உன்னுடைய இந்த நிலை இல்லாத ஒருவன் எந்த விதத்திலையும் உதவாது. நீ இப்போவுமே உன்னுல ஒரு பங்கா தான் இருக்க. ஆணவம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லாத சக்தி தான் நீ. உங்ககிட்ட வாய மூடுன்னு சொன்ன. உச்சியாவை சேர்ந்தவங்களால மட்டும்தான் உன்னை அடக்கி ஆள முடியும். எங்க விஷுவல் பவர்ஸுக்கு முன்னாடி நீங்கள் நான் ஒரு அடிமைக்குதான். கட்டுப்படு. நைன் டைல்ஸ், உன்னுடைய பலம் அளவில்லாத ஒண்ணு. என்னால நிச்சயமா உன்னை சுதந்திரமா விட முடியாது. உன்னோட பலம் வெளிப்படும் போது அது விருப்பம் மட்டும்தான் இருக்குது. அதனால எனக்குள்ளேயே அமைதியா இருந்துற. நம்ம ரெண்டு பேருடைய நிலைமையும் உண்மையிலேயே ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. நீ இந்த உலகத்தை கண்காணிக்க பிறந்தவர், ஆனா என்னோட வேலை உன்னை கண்காணிக்கிறது தான். என்னதான் உங்களுக்கு பலமே இல்லைனாலும் எங்க எல்லாரையும் கட்டுப்படுத்தணும்னு ஒரு ஒத்த கருத்து உங்களுக்கு இருந்தது. இப்ப 8 ட்ரைகிராம் சீல் நான் 9 டெய்ல்ஸ் நருட்டோக்குள்ள வைக்க போறேன். என்ன இவன் மறுபடியும் சீல் பண்ணி வைக்க போறானா? ஆனா அந்த குழந்தைக்குள்ள இல்ல. குஷிலா, என்னாச்சு? சீல் 16 வருஷத்துக்கு முன்னாடியும் இதுதான் நடந்தது. நான் எங்க இருக்கேன்? அடைச்சதுக்கு அப்புறமா நான் இப்ப அந்த குழந்தைக்குள்ளதான் இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன இது? 8 ட்ரைகிராம் சீல் குறைஞ்சு போச்சு. இந்த பையன் பெரியவனானது என் சக்தியை பயன்படுத்தணும் தான் நானாவது உட்காந்து இப்படி பண்ணியிருக்காரு. என்னதான் என்னோட பாதி இருப்பு அடைக்கப்பட்டாலும் என்ன அவன் குறைச்சி எடை போடக்கூடாது. எங்க எல்லாரையும் கட்டுப்படுத்த வேற வழியே இல்லாம அந்த ஜின் சுருக்கிங்க எந்த எல்லைக்கும் போக வேண்டி இருந்தது. இந்த சீலெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் இதை உடச்சி எரியறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் தேவைப்படும். ஆனா நான் இருக்கிற விரிசல் வழியா சக்கரவை கொடுத்துக்கிட்டே இருந்தா அது என்ன மொத்தமா சோர்வடைய வச்சிருச்சு. பாதினியே இருக்கும். எப்படியாவது நான் வெளியேறணும்னா இப்படியே இருக்கிறது தான் நல்லது. இப்ப நான் என்னோட பவர் அந்த முதவாக்கரைக்கு கொடுக்கிறேன். அந்த சின்ன விரிசல் வந்தா கூட பொத்துக்கிட்டு வந்தது. இதுக்கப்புறம் ஸ்கூல் பக்கமே வந்துடாத, பார்க்கவே அசிங்கமா இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் உன்னால நிஜமால ஆக முடியாது. போதும், நிறுத்து. உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னால முடிஞ்சத பாத்துக்கிட முட்டாள். இப்போ நீ எனக்கு என்ன சொன்ன? இன்னும் இவன் எவ்வளவு நேரம் தான் என்ன காக்க வைக்க போறான்? இவன் என்னோட பவரை பயன்படுத்தாத வரைக்கும் இந்த சீல் நிச்சயமா உடையாது. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். அவனை எடுக்கவே இல்லை. தெரியாதுல்ல அதெல்லாம். இவன் தான் ஹிடன் லீஃப் வில்லேஜ் எங்க போய் அது ஒன்று பெருசாக யூஸ் பண்ணிக்கல. இருக்கா? நான் உன்னை அப்புறம் பாத்துக்கலாம் நினைச்சேன், ஆனா என் மனசு மாறிடுச்சு. இப்பவே உன் கதையை முடிக்கிறேன் பாரு.
யுருகா சென்சை மேல கை வைக்கணும்னு நினைச்சேன். இதெல்லாம் வந்து ஓல்டு தானே, கதைய அவனா முடிச்சிருவேன். கஷ்டப்பட்டு கற்றுது. முட்டாள் நீ ஏன் இப்ப வெளியே வந்த இங்க இருந்து போ ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஒரு வழி ஆரம்பமாயிடுச்சு. என் சக்கரம் ஒன்றிணைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நரி உருவை எடுக்குது. ஏண்டா இத வாங்கிக்க. இப்ப அவன் என் பலத்தை பயன்படுத்தினா அவனோட உணர்வுகளை உடைக்கணும். இல்ல இவன் உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கணும். ஆனா சுயநினைவு இல்லாதவன் பயன்படுத்துறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் அவனுக்கு உள்ள இருக்கிறத அவன் உணரணும். அப்படி உணர்ந்து என் சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்தினா தான் இது சரியா இருக்கும். என்ன கேட்டதுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருசு நன்றி. சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன எல்லாருமே மவுண்ட் மியாமோகோவோட இம்மோர்டல் டோட் சேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயப்படாத தம்பி, நீ என்ன டோட் சேஜ்னு கூப்பிடு, அது போதும். எனது டோடு ஃபர்ஸ்ட் மேட்ச் என்ட்ரி ஆகும்போது இவ்வளோ இம்பாக்ட் கொடுக்குன்னு எதிர்பார்க்கல. ஹோக்காகேக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த மாஸ்டர் போல கண்டிப்பா அவரை போலவே இந்த சின்ன பையனையும் அவரு பல விஷயங்களை சொல்லி கொடுத்து என்ன அடக்க முயற்சி பண்ணுவார். ஆனா இதுதான் எனக்கு சரியான சமயம். இங்க என்ன நடக்குது? இதுக்கப்புறம் உன்னுடைய பயிற்சி முடியுது. நீ சாக கூடாதுன்னு நினைச்சா எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச அளவுக்கு நீ சரி பண்ணிடு. என்ன இது? ஒரு வழி அந்த பையனே என்ன தேடி வந்திருக்கான். எனக்கு இப்பவே உள்ள பொண்ணு சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா இந்த கேட்ட தாண்ட முடியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த சீல் தான். உங்க அப்பா நினைச்சலாம். என் பேர் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீ எதுக்காக என்ன பார்க்க வந்தேன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒன்னும் பேச்சுவார்த்தை நடத்த வரல. வாடகையை கொடுக்காம நீ என்னுடைய உடம்புக்குள்ள தங்கிக்கிட்டு இருக்க. அதுக்கு பதிலா உன்னுடைய சக்கராவை எடுத்துக்கிறேன். புரிஞ்சுதா? வாடகை கொடு. ரொம்ப சந்தோஷம். நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்காக வேண்டியே நான் உனக்கு அதை தரேன். Summoning Jutsu! Yahoo! நான் சாதிச்சிட்டேன். அவன் குழந்தை என்ன பண்றதுன்னு தெரியாம புத்தியே இல்ல. என் பவர் அவன் பவர் நினைச்சு கொண்டாடிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு நான் அவன் என்னோட பவர் தான் யூஸ் பண்றான்னு புரிய வைக்கிறேன். இதுக்கான பலன் அவன் கூடிய சீக்கிரமே அடைய போறான். இதுவும் ரொம்ப வெயிட் பண்ணி படாத பாடுதான் படுத்துருக்கு உள்ள. எப்போ வெறுப்பாவான். எதிர்பார்த்து காத்திருந்து கோர பற்களும் நகங்களும் இருக்கிற எதையாவது யோசிக்கணும். அடடா, இப்போ நான் எதை யோசிக்கிறது? நைன்டில யோசிச்சிட்டா. நம்ம கூட நீங்க இதான் வெளியே வந்துச்சு நம்பிட்டேன். என்ன ஆனாலும் நான் உன்னை கண்டிப்பா எங்கேயும் போக விட மாட்டேன். என்ன சாஸ்கே, நீ என்னோட அவ்வளவுதான். இதான் ஃபர்ஸ்ட் டைம். என் ஆற்றலை நிறுத்தாம பயன்படுத்து. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு என் ஆற்றலை நம்பி அதுல இருந்து சக்கராவை எடுத்துக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த சீல் மெலிச்சுக்கிட்டே வரும். காசைக்காகை பத்தி ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. அக்காட்ஸ்கிங்கிற குழுவை சேர்ந்த சில பேர் அவரை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு செய்தி வந்திருக்கு. இப்ப நான் உங்க எல்லாருக்கும்
ஒரு முக்கியமான பொறுப்பை கொடுக்க போறேன். சரியா சொல்லணும்னா ஒன் டெயில் ஜிஞ்சு அதுதான். இவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தொடர்ந்து 3 வருஷம் எடுத்த பயிற்சியினால இவனோட பலமும் சக்தியும் பெருகி இருக்கு. அதனால முன்ன விட இப்போ நிறைய விஷயங்கள் அவனோட மனசை என்னால சுலபமா மாற்ற முடியும். இது போதும் எனக்கு. உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். ஏ வெறுப்பு. அவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாரா? இவ்வளவு சுலபமா என்னால உன்னோட மனசை மாத்த முடியும்னா அந்த சீல் முன்ன விட இப்ப விளைச்சிருக்குன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் தான் மிச்சம். இவனுக்குள்ள எப்படியாவது ஒரு வன்மத்தை விதைச்சிட்டா போதும். என் பவரை பயன்படுத்தி இந்த சீலை உடைச்சிடுவேன். அதுக்கப்புறம் நான் மொத்தமா சுதந்திரம் அடைஞ்சிடுவேன். எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அப்பதான் வந்தாங்க அம்மா. அப்படி பேசுறத நிப்பாட்டு. சாஸ்கே உனக்கு சொந்தம் கிடையாது. நீ அவனை அவமதிக்கிறத நான் ஏத்துக்க மாட்டேன். எதிர்க்க நிக்கிறவனால இவனுக்கு அதீத மறுப்பு உண்டாகுது. டேய் பொடியா, உனக்கு அவனை பிடிக்கலையா? உனக்கு அவனை கொல்லணும் போல இருக்கா? ஆமா, நான் சொல்லு. என்னோட பவரை நானே உனக்கு கொடுக்கிறேன். இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பை. பயன்படுத்திக்க. அவனை எக்காரணம் கொண்டு சும்மா விட்டுறாத. நம்ம பலம் என்னன்னு காட்டு. என்ன உனக்கு இப்ப யார கொள்ளணும்? என்ன ஆனாலும் வெளியே வர உனக்கு அனுமதி இல்ல. உன்னுடைய சக்தியும் தேவையில்லை. அதை வச்சு நான் எதுவும் சாதிக்க விரும்பல. இப்ப வேணா நீ இதை மறுக்கலாம். ஆனா ஆரம்பத்திலிருந்தே இது வேணும்னு நீ தான் என்ன தேடி வந்த. தெரியாம மாட்டான் சார். இப்ப வாச்சும் உனக்கு உண்மை புரிஞ்சுதா? நான் இல்லாம உன்னால எதுவும் செய்ய முடியாது. என் பலத்தோட உதவி இல்லாம அந்த அசுர எதிரிகளை நீ எப்படி எதிர்ப்ப? இந்த உலகம் வலிய உணர நாட்டா மேல கை வைக்கும் போது தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுச்சு. அந்த சீலை உடைச்சு எறி. நீ மட்டும் அதை உடைச்சிட்டானா என்னோட முழு பலத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். எல்லாத்தையும் மொத்தமா நாசம் செஞ்சிரு. உன்னை காயப்படுத்துற எதையும் விட்டு வைக்காத. உன்னோட புனிதமான ஆத்மாவை மொத்தமா என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. இந்த வேதனையிலிருந்து உன்னை முழுசா காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படியே என்கிட்ட நெருங்கி வா. ரொம்ப யோசிக்காத. உன் முன்னாடி இருக்கிற அந்த சீலை உடைச்சு எரிஞ்சிடு. நருந்தோம் வந்தாடுறான் நைனா. மறுபடியும் நீயா? இதெல்லாம் நடக்கும் தெரியும் தம்பி அப்படின்ட்டு. இதை நான் சீரமைக்கிறேன். ஆனா இதுதான் கடைசி முறை. ஒரு டெவிலால நான் மறுபடியும் அடப்படுவேன்னு நினைக்கவே இல்லை. இருந்தாலும் நான் தப்பிக்க வாய்ப்புகள் இருக்கு. என்ன இந்த சீலை இவனே உடைக்க முயற்சி பண்றான்? இப்ப மட்டும் நான்
நான் இவன் மனசை கட்டுப்படுத்தினேன்னா நான் நினைச்ச சுதந்திரத்தை என்னால சுலபமா அடைஞ்சிட முடியும். எப்படி இருக்க நைன் டெயில்ஸ்? உன்னோட உண்மையான சுயரூபம் எங்க போச்சு? என்னால் அதை உணர முடியலையே. என்னுடைய உண்மையான சுயரூபமா? நான் உன் முன்னாடி தானே நின்னுகிட்டு இருக்கேன். இப்போ அம்மா என்ட்ரி. இத பாருடா, என் பலத்தை கட்டுப்படுத்தணுங்கிற முடிவுக்கு வந்துட்டியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ அந்த எயிட் டெயில்ஸோட கூட்டு சேர்த்து என்ன அடக்க முயற்சி பண்ணுவ? Sage Art, Massive Rasengan! இவ்வளவு வேகமா? நீ என்ன குட்டி கண்ணாச்சாலும் என்ன தோக்கடிக்க முடியாது. என்னால கண்டிப்பா முடியும். அதுக்காக தானே சில தூக்கி எறிஞ்சேன். Wind style, Rasen Shuriken! உன்னால என்னோட பலத்தை எக்காலத்திலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. எனக்குள்ள இருக்கிற வெறுப்புல ஒரு சிறு பகுதி தான் நீ. இந்த சக்கரம் வந்து குஷிலா வருதுதான? Multi Shadow Clone Jutsu! Rasengan, Super Barrage! என்னையா புரட்சியான பாடுற? இதுக்கு மேலையும் உன்னை சும்மா விடுறதா இல்ல. Massive Rasengan Barrage! உள்ள பூச்சிகளா கொடு முழக்கம் கனவா கண்டான்னு நினச்சிருக்கோம். இதையும் வாங்கிட்ட. இவனோட பலம் ஒண்ணு இருந்ததை விட ரொம்ப பெருகி இருக்கு. இதெல்லாம் அவனோட சக்கரா தானே. சும்மா இருந்த என்னோட கோபத்தை நீ ரொம்பவே தோண்டிட்ட நாருட்டா. இது அந்த சிக்ஸ் பார்ட் தானே? நான் எப்படியும் திரும்பி வருவேன். ஜாக்கிரதையா இருந்து கொண்டாருங்களோ. இது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துன்னு போல ரிலாக்ஸாக. என்ன கொடுமை இது! நான் இப்படி தோத்து போவன்னு நினைச்சு கூட பார்க்கல. என் படத்திலிருந்து ஒரு பெரிய பங்கு அவன் எடுத்துட்டான். எப்படி முடிஞ்சது? இது எப்படி சாத்தியம்? இவனை குறைச்சி அடை போட்டுட்டேன். அவனே முழுசா மாறி வந்து நிக்கிறான். இந்த எபிசோடுமே நல்லா இருந்துச்சுங்க. பட் போன எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்டேல அந்த சன் ஆஃப் கோகு அது சொல்லிச்சு சிக்ஸ் பாத்தோட மகன்க நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியேப்பட்ட பவர் இருக்கப்போ மாத்ராவால் அது முடிஞ்சதுன்னா
அவனும் ரெனிகன் வச்சுட்டு இருக்காரு. இப்போ அது பார்த்தோம். ஸோ அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணாருன்றது கூட ஓகே. ஃபஸ்ட்டு அவர் போனார். அடுத்தது ஃபஸ்ட்டு ஒர்க்காக அது நமக்கு தெரியும். இவரையே வந்து வீழ்த்திருக்காருனா அவர் எவ்வளோ பவர்ஃபுல், அவரால் முடியும்ன்ட்டு. அடுத்தது நம்ம உசுமாக்கி கிளான் அவங்க மூலிமா தான் இந்த 3-4 ஜென்ரேஷனாக வந்திருந்தது. இதில் மினோட்டோ என்ன கிளான்ன்றது நமக்கு தெரியும். என்ன இது எப்படி அவரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்றது தான் எனக்கு ஆச்சரியமே. இதெல்லாம் ஒரு கனெக்ஷனில் இருக்குது. ஓகே, உசுமாக்கிக்கு அதிர்வமான ஒரு சக்கரா இருக்குது, அவங்களால முடியுன்றது அது ப்ரூவ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. அது ஒரு ப்ரூஃப் இருக்குது. சரி, நாட்டோனாலே இப்போ முடியும். ஏன்னா அவங்க அம்மானால முடிஞ்சிருக்கு, அவங்க முன்னோர்னால முடிஞ்சிருக்குன்றது ஒன்று. பட் மினோட்டோனால எப்படி முடிஞ்சது? அவர் யார்? அவர் அதை பற்றி ஒரு டீட்டெயிலிங்கும் இல்லாத அசால்ட்டாக வந்து அவரை காட்டிட்டு போயின்னே இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரு, எவ்வளோ செஞ்சுருக்காரு. ஸோ அவரை பற்றி எதுவுமே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதை அந்த சைடே காட்டல நம்மளுக்கு. ஜஸ்ட்டு வந்து அவர் போத்தோக்காக அவர் என்ன பண்ணி அதுதான் காட்டுறாங்களே தவிர அவரால் எப்படி முடிஞ்சது அதெல்லாம். நம்ம வந்து இப்போ குராமாட்ட நம்ம தொடர்ந்து அந்த கொஸ்டின் இருந்துகிட்டே தான் இருந்தது. என்ன தான் யோசிச்சுன்னு இருக்கு, இவ்வளோ நடந்துட்டு இருக்கு, பண்ணியிருக்கேன், அமைதியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. போன விஷயத்துலேயே 8 நீ பார்த்துங்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்றப்போ மைண்டுக்குள்ளே இதெல்லாம் தான் ஓட்டி பார்த்துட்டு இருக்க போல். ஸோ எல்லாத்தையும் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே தான் இருக்குது. அவன் எந்த சுச்சுவேஷன்லையுமே ஃபஸ்ட்டு அவன் உணரவே இல்லை. நீ உள்ளே இருக்கன்றதே அவனுக்கு தெரியல குழந்தை. அதுக்கப்புறம் பெருசு சொன்னதுக்கப்புறம் தான் ஏதோ அது கூட இப்போ குழந்தை மாதிரி வந்து எனக்குள்ளே தயங்குற வாடகை கொடுக்காம அந்த வாடகை சக்கரை விட அது தெரியல. குழந்தைத்தனமாக வந்து கேட்டது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அவனுடைய கோபம் தன்னை மீறி வந்தது. அப்போ கூட அதனால உன்னை இழுத்துக்கணுன்றதில்ல, நீ தான் வந்து அவனை இப்போ பிடிச்சி வெளியே வரணும்னு நினச்சது. பட் அவன் வந்து இந்த டைமுக்கு ஒன்று யூஸ் பண்ணிக்கணுன்ற மென்டாலிட்டிக்கே அவன் போகல. அதுவாக நடந்துச்சு. இப்படி நடந்தால் நடக்கும்ன்றது அவனுக்கு தெரியாது. பெருசு சொல்லி சொல்லி கண்ட்ரோல் பண்ணி ஃபஸ்ட் டைம் வந்து சாக்குராவை என்னால் அட்டாக் ஆச்சுன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறமும் ரொம்ப கண்ட்ரோலாக தான் இருந்தான். பட் இனாட்டா மேலே கை வைக்கிறப்போ அது முடியல அவனால். ஏன்னா சாஸ்கே இந்த விஷயத்தெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணவன் அங்கே முடியல, ஃபஸ்ட் அவுட் ஆகிட்டான். ஸோ அப்பயும் கஷ்டப்பட்டு எப்படியோ போராடி வந்தது. அப்பா அம்மா கூட இருந்து இது இல்லைடா இப்படி பண்ணாதுன்னு சொல்லி அது அவங்க புரிய வச்சு சாந்தம் பார்த்தேன். ஏன்னா அவனுக்குள்ளே இருக்க அந்த கோவம் சின்ன வயசுலேருந்து வெத்தினேக்கிறாங்க. ஏன்டா இது நானே ஆசைப்படல வச்சுட்டு என்ன ஏன்டா இது பண்ணுறீங்க, அந்த வெறுப்பு தான் அவனுக்குள்ளே வந்துட்டே இருந்தது. அதை வந்து அவங்க சொன்னதும் தான் கிளியர் ஆகிட்டான். ஓகே, எங்கள் அப்பா அம்மாவோட இது அப்படின்னு சொல்லி அது ஏற்றதுக்கப்புறம் தான் அது நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த வெறுப்பு சுத்தமாக போச்சு. பாருங்கள், குராமனால தான் எங்கள் அப்பா அம்மா உயிரே போயிருக்குன்னு தெரிஞ்சுமே அது ஏற்றுக்க ஆரம்பித்தான். ஆனால் எந்த டைம்லையுமே அவன் யூஸ் பண்ணிக்கணும், என்னை மீறி வந்து என்னால் முடியல அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன்ற நோக்குக்கே போல அந்த தாட்லேயே அவன் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் அதை கட்டுப்படுத்தணுன்ற இது இருந்துச்சு. பட் இவனுக்கு அந்த மாதிரி எந்த தாட்டுமே இல்லை. அவங்க கூட என்ன நீ வெளிவிட்டால் வேறு யாருனா உன்னை கெட்டதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் தான் அவங்களும் வேறு வழி இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டது தான் அப்படி ஆச்சு. ஃபஸ்ட் வகை இவங்களாம் அந்த தாட்டில் தான் இருந்திருப்பாங்க. சுயநலத்துக்காக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்கல்ல. நருட்டோ பார்த்தீங்கன்னா வெளியவும் வந்து நிறைய பேர் பேசி காயப்படுத்தி ஒரு வெறுப்பை கிரியேட் பண்ணிகிட்டே இருந்தாலும் அதுலேருந்து அவன் எவ்வளோ தப்பிக்க ட்ரை பண்ணி தன்னை பாசிட்டிவாக வச்சாலும் இந்த டெய்லும் உள்ளேருந்து அவனுக்கு அந்த வெறுப்பை தூண்டி விட்டுட்டே இருந்திருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி அதெல்லாம் பண்ணாமல் அவன் எவ்வளோ அடக்கி இருந்திருக்கான், எவ்வளோ அதை பாசிட்டிவாக அவனே கொண்டு போகிற அளவுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கான். அந்த மன உறுதியை பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. வெளியும் கண்ட்ரோலாக இருந்திருக்கான், உள்ளேயும் கண்ட்ரோலாக இருந்திருக்கான். அது இல்லாமல் இப்போ இந்த 9 டைல் வந்து வெளியே போகணுங்கிறே போய் எங்கே போய் என்ன இருக்குது என்ன பண்ண. இப்போ வெளியே போனாலும் யாரும் சும்மா விட போகிறதில்ல. இது இருக்குதுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக திரும்ப யாராவது ஒன்று பண்ண தான் போகிறாங்க. பட் நீங்கள் இருக்கும்போது உனக்கு அந்த மாதிரி ஒரு உன்னை யூஸ் பண்ணிக்கிற எதுவுமே இல்லாத போது அது ரியலைஸே பண்ணலாம். அந்த வெறுப்பு இதுக்குள்ளே தான் அவ்வளோ வெறுப்பு அவ்வளோ கோவம் அது எல்லாமே இருந்துட்டு. இப்போ நரோட்டோ தான் சொல்லணும் நீ எனக்குள்ளே இருக்காதுன்னு சொல்லி இவன் தான் அதை தூக்கி எரிஞ்சிட்டு அப்படி போனேன்னா அதனால தான் எனக்கு கெட்ட பேர் ஒதுக்குனது எல்லாமே இருந்துச்சு. ஸோ நரோட்டோ தான் சொல்ல போனால் 9 டைல் பண்ணுற விஷயம் நரோட்டோ 9 டைலுக்கு பண்ணணும். பட் அதுவுமே அவன் பண்ணலை. அந்த அளவுக்கு அவன் இப்போ வரைக்குமே அதுக்கு ரொம்ப உண்மையாக தான் இருக்குது. அப்படி பார்த்தா குராமா வந்து 6 பார்த்து உங்களை யார் இப்போ வந்து படைச்சாரு அவங்கள தான் போய் கேள்வி கேட்கணும். அப்படின்னா ஏன் இப்படி படிச்சு ஏன் இப்படி விட்டுருக்கீங்க, உங்கள் பாதுகாப்பில் வைக்க வேண்டியது தானே, எதுக்கு இவங்கள்ட்ட விட்டு எங்களை போட்டு இப்படி பந்தான்னுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே தான் அப்போ கோவப்பட்டிருக்கணும். இங்கே வந்துட்டு உன்னை யூஸ் பண்ணிக்க ஒருத்தர் வந்தார் மாதரான்றதை சொன்னமாக யூஸ் பண்ணிக்கோன்னு நினச்சது. அவர்கிட்ட காப்பாற்றி எடுத்துகிட்டு வந்து வழி வழியாக உன்னை பாதுகாத்துனுங்கிறாங்கன்ற மாதிரி தான் இப்போ ஃபீல். அப்படி சொல்லிட்டு தானே இப்போ அவங்க அம்மா கூட பண்ணாங்க. நரோட்டோ அம்மா கூட நீ வந்து ரொம்ப ஆபத்தானது, எல்லாரும் வந்து ஆபத்தானதுல நீ அடிமையாக இருக்கணும் அப்படி தான் வச்சாங்க. பட் இது வந்து கொஞ்சம் அப்படி இருக்க வேணாம்னு சொல்லி ஒன்று சேஃப் பண்ணுறதுக்கு தான் அவங்க வச்சுருந்தாங்க. புரிஞ்சுக்க நருட்டோ அப்படி தானே புரிஞ்சுக்கிட்டான். எனக்குள்ளே ஏன்றப்போ அவங்க அப்பா வந்து இப்படி சொல்கிறப்ப தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு. அதே மாதிரி தான் இதுக்கும் அவங்க அப்பா யாரோ அவங்க வந்து சொல்கிறப்ப தான் அது. ஸோ நரோட்டோ எப்படி அவங்க அப்பா வந்து தான் அது அவங்க அப்பா கிட்டே நரோட்டோ கோவம் தானே பட்டாங்க. அந்த மாதிரி தானே இதுவும். ஸோ இதுக்கும் இப்போ தான் புரியுது. அப்போ 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஒரே இதுதான் சொல்லப்போனால் 2 பேரும் ஒரே இதில் தான் இருக்காங்க. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சு போக மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.